Hello guys, welcome back to my YouTube channel Life of Veda. பாத்தீங்களா, இது வந்துட்டு என்னோட அம்மா ஸ்பெஷல். இன்னைக்கு தான் இந்த ஜூன் 1 என்னை பார்த்தா தெரியும், நல்லா கிட்டிலம் சூப்பர், ஒரு அடிப்பொலி தூக்கம் கழிஞ்சு எழுந்திரிச்சு வந்து நான் இப்படியே நிற்கிறேன். என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா, என் அம்மா வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அங்கே சென்னையில் நிற்கும்போது இங்கே எல்லாமே ஜாக் ஃப்ரூட் சீசன் தானே, உங்களோட பலாப்பழம் சீசன். ஸோ பலாப்பழம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பலகாரம் எனக்கு வேணும். ஸோ நான் இன்னைக்கு லேண்ட் ஆகி கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சு வந்ததும் சிஸ்டர் வந்து இது கொண்டு கொடுத்தாங்க. அவளை வந்துட்டு கிளாஸுக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ கிளாஸில் ஏறதுக்கு முன்னாடி அவளை இது வந்து எனக்கு கொண்டு கொடுத்துட்டு தான் போயிடுது. இப்படி தான் அம்மா கொடுத்து விட்டது. ஒரு வாழை இலையில் எல்லாமே பொதிஞ்சு அந்த பலகாரம் நல்லா சூடாயிட்டு இருக்குது. இது வந்து சூடு போயாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஒரு பிளாக் டீ எல்லாம் போட்டு இது குடித்தா அப்பா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு என்னோடய தங்க மம்மி எனக்காக கொடுத்து விட்ட பொதிச்சோறு என்னோட ரொம்ப ஃபேவரேட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில நாளில் டயட்ஸ் எடுக்கிறதுனால இதை அதிகமாக சாப்பிட முடியாது. ஆனால் ஸ்கூல் டைமில் இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பொதிச்சோறு. எல்லாருக்குமே கேரளாவில் இருக்குன்னா எல்லாருமே பிடிச்ச ஒரு ஐட்டம் தான் பொதிச்சோறு. இதில் ஒயிட் அரிசி இருக்குது, ஒயிட் ரைஸு, ஆம்லெட்டு, அப்புறம் இந்த 2 கிழிக்குள்ள என்னன்னு பார்க்கலாமா. இந்த ஒரு கிழிக்குள்ள வந்துட்டு வெண்டைக்காய் மெழுக்கு வரட்டி வச்சு அந்த சோறில் கொஞ்சம் புரண்டு நல்லா உண்டை உருட்டி நல்லதாக சாப்பிட்டு அந்த சாதம் சாப்பிட்ற மாதிரி இங்கே கேரளா ஒரு ஸ்டைல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் கண்டிப்பாக ஃபிஷ் ஃப்ரை ஆகிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அம்மா சமைச்சு கொடுத்து விட்டது தான். ஸோ இந்த ஜூன் 1 கேரளாவுக்கு வந்த டே நான் பயங்கர ஹாப்பி தான். இது அம்மா கொடுத்து விட்ட ரைஸ் எல்லாமே சாப்பிட்டதுக்கா ஃபிஷ் மோலி இருக்கு கேட்டோம். இந்த ஒரு சின்ன டப்பாயில் ஃபிஷ் மோலியும் கொடுத்து விட்டேன். கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்ஸுக்கு இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க நீங்கள். இந்த ஷெடியூல் முடிச்சாச்சு, தன்மைக்கு பேக்கப் ஆயிடுச்சு. இன்னும் கூடிய சீக்கிரம் 2-3 hours அது கூட பார்க்கலாம். ஆமா, நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மந்த் நாளைக்கு தானே ஸ்டார்ட் பண்ணது. ஆனா எனக்கு இப்ப முடியும். இப்ப 2-3 hours கூட தான். இந்த 2 சீன் கூட முடிச்சு கொடுத்துட்டு ஜூன் 14 ஷூட் இருக்கான். ஜூன் 14 ജൂൺ 14 13 அதுக்கப்புறம் 16 இருக்கு. ജൂൺ 14 ഒരു മഹാ പ്രതിഭയുടെ ബർത്ത്ഡേ. എന്റെ പൊண்ணு ജനിച്ചത് வந்து இன்னும் செகண்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம்ல. சூப்பரா செலிப்ரேட் போன வாட்டி நம்ம இங்க செலிப்ரேட் பண்ணல. இந்த வாட்டி செலிப்ரேட் பண்ணலாம். எங்கேயாச்சும் போலாம். இந்த வாட்டி வந்து நான் வீட்ல இருக்கணும். ஃபோன் பண்றேன், நீ கால் அட்டெண்ட் பண்றேன் போது. இல்ல கம்பல்சரி வந்தாகணும்னு சொல்றாங்க. யாரு? ஆமா வரேன். இங்கே செலிப்ரேட் இங்கே செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே ஓகே பை பை. சிறப்பா சுந்தரி குட்டியை சமத்த நான் கால் பண்றேன். நெக்ஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் செய்து எடுத்துட்டு வரேன். கிஃப்ட் பேக் நிறைய கிஃப்ட். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் லைஃப் ஆஃப் வேதா. நான் இப்போ உட்கார்ந்த இடம் எதுன்னா நம்ம லொகேஷன்ல தான். வேற கெட்டப்ல வேற எங்க உட்கார இல்லையா. ஸோ இந்த லொகேஷன் தான் ஏஆர்எஸ் கார்டில் தான் இருக்கு. பயங்கர ஹீட் என்னன்னு தெரியல. நைட்டு தான் இப்போ இது வரைக்கும் க்ளாசஸ் எடுக்கணும், அது முடியவே இல்லை. பயங்கர ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஒரு மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸோட நல்ல ஜூஸ் சாப்பிடணும் அந்த மாதிரி எல்லாமே தோணிட்டு இருக்கு. ஆனால் ஃபுட்டு வந்துட்டு இந்த ஹீட்டில் நிறைய சாப்பிடணும் போல. தடுத்த மெதுவாக எது சாப்பிட்டாலும் இது அதெல்லாம் வேற ஏதோ சாப்பிடணும் அந்த மாதிரி எல்லாமே தான் தோணிட்டு இருக்கு. என்னன்னே தெரியலையே. ஓடு ஓடு ஓடு. சோ நம்ம கோ டைரக்டர் இருக்காரு, அவர் தான் நமக்கு ப்ராம்ப்டிங் எல்லாம் பண்ணி தர்றாரு. பேரு கூட சொல்லவே இல்லை. அது கோ டைரக்டர் தானே சொன்னது. ஆமா, கேமரா கான்ஷியஸ், அதனால கோ டைரக்டர் தான் சொன்னது. பட் எதால சோ நம்ம கோ டைரக்டர் இருக்காரு, அவர் வந்து இருக்காரு. அவர் ஆக்சுவலி அவரோட பேரு சொல்லக்கூடாது. அவருக்கு மீன்ஸ் வீடியோ பக்கத்துல அவர் வரவே இல்லை. அவர் வீடியோ வந்து அவருக்கு என்ன பண்ணுவோம்னா பொண்ணு நல்லா நிறைய பேர் பொண்ணுகள் வருவாங்க. ஆமா, அதனால அவர் அப்படி இருக்கு. ஸோ அதனாலதான் வீடியோ பண்ணும்போது ஏன்னு சொல்லிட்டு மேபி இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஒரு வீடியோல வந்துட்டு அவரோட ஃபேஸ் பக்கத்துல ஒரு இமோஜி போட்டு வச்சிருது. அதுதான் நம்ம கோ டைரக்டர். ஸோ இது டைரக்டர் கோ டைரக்டர் தானே சொன்னது. கோ டைரக்டரோட பேரு வந்து சொல்ல மாட்டாங்க. டெலிகாஸ்ட்ல இருக்கும் பார்த்து நான் போயிருக்காங்கனா வராங்க பேரு நாங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ பிஹைண்ட் ஓகே ஆதி நல்ல ராத்திரி
நல்ல மேங்கோ night. ட்ரீ கீழே ஆமா ஃபுல்லு மேங்கோஸ் இருக்கு. மேலே கீழேயா மேங்கோ ட்ரீ மேங்கோ கீழே நாம இருக்கும். ஆமா ஆமா மேங்கோ ட்ரீக்கு கீழே நாம இருக்கும், மேங்கோ ட்ரீக்கு மேல மேங்கோ இருக்கும். காட்டுறேன். இந்த மேங்கோ ட்ரீ நிறைய மேங்கோ தான் இப்படி பத்தியா பேக்கில் எல்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கு. இன்னைக்கு தோசை சாப்பிட்றதுக்கு டைம் ஆகி வருது. டைம் ஆயிடுச்சு, பசிக்குது. என்னது முடிஞ்சிச்சு ஷூட். அஸ்வதிக்கு தான் வெயிட். என்னோட க்ளாஸ்அப்காக வெயிட்டிங். பாபா அவளும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம தோசை சாப்பிட போவோம் எப்போதும் போல. நம்ம தோசை நைட்டு சாப்பிட போனது வீடியோ இது வரைக்கும் எடுக்கவே இல்லை இல்லையா? அங்கே பக்கத்து பாலாஜி பவன்ல தான் போனோம். ஆனா எந்த பாலாஜி பவன் நம்ம சொல்ல மாட்டோம். இந்த ஷெட்யூல் ஃபுல்லா சொல்லடா. இன்னைக்கு பார்க்கணும். அஸ்வதி எப்பவுமே தோசை கீ ரோஸ்ட். அதுதான் சாதாரண நைட்டு சாப்பிடாம தான் இருந்தது. ஆனா இந்த டைம் வந்து ஃபுல்லா சூடு ஹெக்டிக்கா இருந்து காலையில வந்தா நைட்டு வரைக்கும் இல்லை அப்படியே எடுக்கும். பின்ன ஹீட். இன்னைக்கு லொகேஷன் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஆமா, அதனால எவ்ரி டே நம்ம வந்து நைட்டு போய் சாப்பிட்டு தான் தூங்க முடியும். ஸோ சாப்பிட்டு இருந்ததுனால நமக்கு இப்போ சாப்பிடாம இருக்க முடியல. மிட் நைட் பசிக்கும் அப்புறம். ஸோ இந்த ஹீட்டில் எல்லாரும் நல்லா தண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா தணுத்த ஃப்ரூட் ஜூஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஒரு 1 month அப்புறமா ஆமாம் ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் கேரளாவில் நல்ல மழை. கேரளாவில் பயங்கர மழை, அதனால நல்லா கோல்டு இருக்கு அங்கே. ஆனால் இது என்னன்னா ஹீட் வந்து ஜாஸ்தியானாலும் நம்ம ரெயின் வந்து ஜாஸ்தி அளவுக்கு அதிகமாக வந்தாலும் பிரச்சனை தான். கொஞ்சம் கூலாக கூட எது வேணாலும் அளவுக்கு அதிகமாக வந்தால் பிரச்சனை தான் சொன்னோம். சென்னையில் லாஸ்ட் டைம் ஃப்ளட் ஆயிடுச்சு. ஆமாம், நம்ம இருக்கும்போது தானே. அப்புறமா நாங்கள் முதலுங்க அதில் கேரளா கோட்டில் போகணும். நான் பெங்களூர். ஐயோ, இங்கே நின்றுட்டு போகலாம் முடியுமா? எல்லாமே சரியாகும். ஆனால் வந்து இப்போ கிளைமேட்டு நம்ம நேச்சர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி தானே இருக்கு. அதனால கொஞ்சம் ஸோ மழை வரணும்னு ப்ரே பண்ணுறேன். பார்க்கலாம். க்ளோஸ்அப்ஸுக்கு இதுவரை கூப்பிடவே இல்லை. ப்ளீஸ் கோ டைரக்டர் பேரு சொல்லி விളിக்க முடியாது. பிடி எடுக்கலாமா? ஸோ அப்போ என் நெயில்ஸ் பார்க்க முடியல. அதுதான் அது இப்படி. அப்போ உன்னோட நெயில்ஸ் இந்தாங்க உங்களோட நெயிலே வந்து உங்க கையில் எப்படி? ஆஹா, ஹார்ட் அது எப்படி? போடுங்க. இது வந்து ஆழியாவோட கிஃப்ட். நெயில்ஸ் எப்படி நம்ம நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ண சென்டர்லேக்கு போகாமலே வைக்கலான்னு அவள் தான் சொல்லி கொடுத்து. இது சும்மா இவ்வளோ டைம் நான் சினிமேட்டிக்கில் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். தன 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 எங்கே போச்சோ வரல. கீழே கீழே விரல் கிடைச்சிருச்சு. ரத்தம் இல்லாம விரல் வெட்டிப்பட்டு கீழே விழுறது இப்படிதான் இருக்கும். இந்த 5 விரலும் இது மோசமா ப்ராமிஸ். என்னது விரல் கை என்னடி ப்ராமிஸ். ஆமால்ல. உரும்பே உரும்பே எவிட போன என்று சாங் இருக்கு. ஆனா அழகா இருக்கு, எல்லாருக்கும் கரெக்டா. உனக்கு எப்படி தெரிஞ்சது? இப்படி என்னோட கைக்கு வந்துட்டு இது பத்துச்சு. அப்பனா நினைச்சேன் என்னோட கைக்கு பத்துச்சு, உங்க கைக்கு பத்தும். புரியல, லாஜிக்கே புரியல. ஆமா, கைக்கே பத்துச்சுனா எங்க கைக்கு பத்துச்சுனா உங்க கைக்கு பத்தும். ஓகே, அது என்ன உங்க கைக்கே பத்திருச்சு அப்ப எனக்கு தெரியல. எங்க விரல பார்த்தா அவ்வளவு குட்டையா தெரியுதா உனக்கு? ஆமா, இது நல்லா தெரியுதா? நல்லா விட்டு இருக்கே நம்ம நெயில. அத்தியாவசியம் குண்டுவா தான் இருக்கு. ஆனா உன்னோட அழகான தாட்.
உங்களுக்கு ரயில் வெட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆமா